என்னது, ஒரு திட்டம் ஆரம்பிச்ச 4 மாசத்துக்கு அப்புறம் கூட மக்கள் கிட்ட போய் சேரலையா? மக்கள் விரோத திமுக ஆட்சியில இது ஒண்ணும் புதுசு கிடையாதே. இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் மக்களை போய் சேராம அமைச்சர்கள் அதிகாரிகள் பாக்கெட்டுக்குத்தானே போயிருக்கு. இந்த முறை வயசானவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படுத்தின தாயுமானவர் திட்டத்தை தான் அலட்சியமா கண்டுக்காம விட்டுருக்கு ஆளும் திமுக அரசு. முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டுக்கே வந்து ரேஷன் பொருட்களை கொடுப்போம்னு சொன்னதுதான் இந்த தாயுமானவர் திட்டம். போன ஆகஸ்ட் மாசம் முதல்வர் ஆரம்பிச்சு வச்ச இந்த திட்டத்துக்குன்னு கூடுதலா 30 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவு செய்ய போறதா தமிழ்நாடு உணவுத்துறை அறிவிச்சாங்க. ஆனா ஆரம்பிச்ச 4 மாசத்துக்குள்ளேயே மாற்றுத்திறனாளிகள் பலருக்கு இந்த திட்டத்துல ரேஷன் பொருட்கள் எதுவும் கிடைக்கல. இந்த திட்டத்துல பயனடைகிறதுக்கே ஒவ்வொரு அரசு அலுவலகமா அலைய வேண்டிய அவல நிலைதான் இருக்கு. ரேஷன் ஊழியர்களிடம் கேட்டா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வழங்கிய அடையாள சான்ற மண்டல உணவுப் பொருள் வழங்கல் அலுவலகத்துல ஒப்படைச்சு அனுமதி வாங்கினாதான் தாயுமானவர் திட்டத்துல வீட்டுக்கே ரேஷன் பொருளை கொண்டு வருவோம்னு ரேஷன் ஊழியர்கள் சொல்றாங்க. ஆனா மண்டல அலுவலகம் போனா அங்கேயும் தேவையில்லாத சர்டிபிகேட்டை எல்லாம் கொண்டு வர சொல்லி அலைக்கழிக்கிறாங்க. ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை இருக்கிறப்ப உணவுத்துறை அலுவலர்கள் கிட்ட அடையாள அட்டை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த கலச்சிக்கல் எதுவும் தெரியாம மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழிக்கிறது தான் தன்னை அப்பான்னு பெருமையா சொல்லிக்கிற ஸ்டாலின் மாடல் அரசோட அழகா? தொடர்ச்சியா மக்கள் விரோத செயல்பாடுகள்ல மட்டுமே கவனம் செலுத்துவதில் குறியாக இருந்தால் மக்கள் நலன் என்பதை மக்களே 2026 தேர்தலில் பார்த்துக் கொள்வார்கள்.